ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் சக்தி, பொன்னி ஏற்கனவே சொன்னத எல்லாத்தையுமே மனசுக்குள்ள வச்சுட்டு, பிரீத்திய இதுக்கப்புறமா அவங்களோட பக்கமே நெருங்க விடக்கூடாதுன்ற முடிவோட இருக்கிறது மட்டும் இல்லாம, குடும்பத்துல இருக்கவங்க அத்தன பேரையுமே எதிர்த்து இதுக்கப்புறமா தான் எந்த சூழ்நிலையிலுமே பிரீத்தி கூட ஆஃபீஸ் போக மாட்டேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, அத எதிர்த்து கேள்வி கேட்க வந்த ஜெயாவையுமே எதிர்த்து பேசுது. ஜெயாவையுமே எதிர்த்து பேசினது மட்டும் இல்லாம, பவானியுமே அதே மாதிரி பேசி விட்டுர்றாங்க. அதனால 2 பேருமே செம்ம ஷாக்கோட இருக்கா. ஆனா பொண்ணியும் ஒரு பக்கம் கிச்சன்ல இருந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்தாலும், அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காத மாதிரி அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் ஆட்டோல ரொம்பவே கடுப்பா போன பிரீத்தியும், இது எல்லாத்துக்கும் காரணம் பொன்னிதான்னு சொல்லிட்டு மறுபடியுமே இதுக்காக மறுபடியும் பொன்னிய பழிவாங்குவேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சு போயிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கமும் வீட்ல இருக்க ஜெயாவோ இந்த மாதிரி சக்தி காலையில திடீர்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, ஏன் நம்மளே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, நம்மள இப்படி எதிர்த்து பேசிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அத பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்ப கரெக்ட்டா அங்க வந்த பவானியும், ஜெயா கிட்ட சக்தி காலையில நடந்துக்கிட்டத பத்தி தான் பேசுறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாம, சக்தி இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு எப்போ இந்த வீட்ட விட்டு முழுசா போறாளோ, அப்பதான் இந்த வீட்ல எல்லாருமே நார்மல் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப கூட பொன்னிய பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா அங்க வந்த சுந்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே ஜால்ரா தட்டுற மாரி பேச, உடனே அங்க வந்த சிவானி பாப்பாவும் தயவு செஞ்சு பொன்னியத்தைய பத்தி அப்படி பேசாதீங்க. நீங்க மட்டும் அப்படி பேசுனீங்க. அப்புறம் நான் சக்தி மாமா கிட்டயே சொல்லிடுவேன். அப்புறம் அவங்க உங்கள எல்லாரையுமே திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப கூட வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியாமயே குழந்தை மனசோட பேசிட்டு இருக்க. ஆனா பவானியோ அத பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, "நீ எப்ப பார்த்தாலும் பொன்னி பொன்னின்னே சொல்லிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவ செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இத பார்த்த ஜெயாவுமே ரொம்பவே வருத்தப்பட்டு உட்கார்ந்திருக்கா. அப்ப பக்கத்துல இருந்த சுந்தருமே எப்பவும் போலயே நல்ல மாப்பிள்ளைன்ற பெயர ஜெயா கிட்ட இருந்து வாங்குறதுக்காக செம்மையா ஒரு பெரிய டிராமாவ போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பவானி கிட்ட, "நீ எதுக்காக பவானி அந்த பொன்னிக்காக இப்போ நம்மளோட பொண்ணையே அடிக்க ஆரம்பிக்கிற? இவ என்ன பண்ணுவா பாவம்? இவ ஒரு குழந்தை. அதனால தான் இவள நம்மள ஏமாத்துற மாதிரியே ஈஸியா ஏமாத்திட்டா. ஆனா என்ன நம்ம பெரியவங்களா இருக்கனால அவளோட உண்மையான முகத்த தெரிஞ்சுக்கிட்டு அவள விட்டு விலகி வந்துட்டோம். ஆனா இவளுக்கு அந்த பொண்ணிய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னுமே வயசு வரலன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அழுதுட்டு இருக்க சிவானி பாப்பாவோட கண்ணீர ரொம்பவே பாசமான அப்பா மாதிரி தொடச்சு விட்டுட்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா ஏதோ கோவத்துல இருந்தனால தான் உன்ன அடிச்சுட்டாங்க. நீ போய் உன்னோட ஹோம்வொர்க்க பாருன்னு" சொல்லி சொல்ல, உடனே சிவானி பாப்பாவும், "நான் எல்லா ஹோம்வொர்க்கையுமே முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. நான் பேசாம பொன்னி அத்தை கூட போய் விளையாடட்டுமான்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு மறுபடியுமே பவானி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்க, உடனே இதனால சிவானி பாப்பா பயந்து மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுந்தருமே மறுபடியுமே அந்த நிலைமையில தன்னை ரொம்பவே பெரிய மனுஷன் மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக சிவானி பாப்பா கிட்ட, "நீ அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் போக வேண்டாம். அந்த பொண்ணுகிட்ட போனா உன்னோட அம்மாக்கு தான் பிடிக்கல. பேசாம நீ இந்தா என்னோட மொபைலை யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல்ல பெருந்தன்மை எடுத்து கொடுக்க, உடனே இதை பார்த்துட்டு ஜெயாவுமே, பரவாயில்ல நம்மளோட மாப்பிள்ளை எவ்வளவு நல்ல மனசுத்தனமா இருக்காங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல கூட பவானியையும் சமாதானப்படுத்திட்டு, அதே சமயம் சிவானி பாப்பாவையுமே சரிப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையோட பார்த்துட்டு இருக்க. அப்போ அவங்களோட பெருமையான பார்வையை பார்த்த சுந்தருமே தான் எதையோ சாதிச்ச மாதிரி அங்கிருந்து செம்ம கெத்தோட கிளம்பி போக. ஆனா அவங்களுக்கு தெரியல சிவானி பாப்பாவால தான் அவங்களோட கதை முடிய போகுதுன்னு. ஏன்னா அவங்க கொடுத்த போன் சிவானி பாப்பா கிட்ட இருக்கனால அவங்களோட போனுக்கு கால் பண்ற சுந்தர் இந்த மாதிரி பாட்டு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்க. அந்த பொண்ணு அந்த பக்கம் கால்ல தான் கிட்ட பேசுறது சுந்தர் தான் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட எப்பவும் போலயே ஃப்ளோட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, உடனே அந்த பக்கம் பேசுற சிவானி பாப்பாவும், "ஆமா நீங்க யாரு? எங்க அப்பா கிட்ட எதுக்காக இவ்ளோ மோசமா பேசிட்டு இருக்கீங்க? இருங்க நான் இத எங்க அம்மா கிட்டயே போய் சொல்றேன்னு" சொல்ல, உடனே இத கேட்டுட்டு அந்த பொண்ணுமே பயந்து போய் ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் அந்த பொண்ணு, ஐயய்யோ! அவங்களோட பொண்ணு வேற நம்ம ஃபோன் கால எடுத்துட்டாளா? அப்பனா இதுக்கப்புறமா அந்த ஆளோட நிலைமை அந்த வீட்ல என்ன ஆக போதுன்னே தெரியலையே! அது மட்டும் இல்லாம ஒருவேள அவன மட்டும் அந்த வீட்ட விட்டு துரத்திட்டாங்கன்னா, அவனால நமக்கு அந்த பாட்டு பாடுற சான்ஸ வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்ப கூட அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கமும் சிவானி பாப்பா கரெக்ட்டா அவங்க பாக்குற வேலைய பாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடனடியா ஓடி போய் இந்த விஷயத்த பவானி கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பவானி கிட்ட இந்த மாதிரி அப்பாவோட மொபைலுக்கு ஒரு ஆன்டி கால் பண்ணி ஏதோ ஐஸ்கிரீம் பார்லர்க்குலாம் வர சொல்லி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆன்டி பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க பேசினதுலேருந்தே தெரிஞ்சுச்சு, அவங்கள ஏற்கனவே நம்மளோட அப்பா நெறைய தடவ ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஊட்டி கூட விட்டுருக்காங்களாம். ஆனா நமக்கு பாருங்க நம்மள ஒரு தடவ கூட கூட்டிட்டே போனதில்ல. எனக்கு ஊட்டி கூட விட்டதில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா. ஆனா சிவானி பாப்பா சொன்ன விஷயத்த கேட்டு ரொம்பவே ஷாக் ஆன பவானியும், "நீ என்னதான் சொல்றன்னு" சொல்லிட்டு உடனடியா சிவானி பாப்பா கையில இருக்க சுந்தரோட மொபைல் ஃபோன எடுத்து அதுல இருக்க கால் லிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்க, அப்போ கரெக்ட்டா அவங்களோட ஃபோன் கால் நெறைய பொண்ணுங்களுக்கு நெறைய டைம்ல அதுவும் அவங்க நெறைய தடவ மீட்டிங்ன்னு சொல்லிட்டு போன டைம்ல எல்லாமே போயிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, உடனடியா இந்த விஷயத்த அழுதுகிட்டே போயிட்டு ஜெயா கிட்ட சொல்ல, உடனே ஜெயாவும்
ரொம்பவே பதட்டத்தோட பவானிய சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா மாப்பிள அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வந்த சந்திரசேகரும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அவங்களுமே ஜெயா சொல்ற மாதிரி சுந்தருக்கு சப்போர்ட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையால கண்டிப்பா உனக்கு துரோகத்த பண்ணவே முடியாது. அவங்க அவ்ளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு, "நீ இத பத்தி மாப்பிள கிட்ட ஏதாவது பேசினியான்னு?" சொல்லி கேட்க, உடனே பவானியும், "இல்லப்பா எனக்கு பேசுற அளவுக்கு தைரியம் வரலன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே சந்திரசேகரும், "நீ எதுக்கும் கவலைப்படாத. இத பத்தி நம்ம மாப்பிள கிட்ட கேட்டா எல்லாமே கிளியர் ஆயிடும். அவங்களே எதுக்காக இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா சொல்லிட போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் நெறைய பொண்ணுங்கள பாட வைக்கிறதுக்காக நெறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருந்திருக்கும். அதனால தான் அவங்களோட நம்பர்லாம் மாப்பிள்ளையோட மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு உடனடியே அத பத்தி ஹால்ல இருக்க சோஃபால உட்கார்ந்திருந்த சுந்தர் கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்க, அப்போ திடீர்னு இந்த மாதிரி ஜெயா, சந்திரசேகர், பவானின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்பவே குழப்பமா அவங்க கிட்ட வந்து பொண்ணுங்கள பத்தி அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்க, உடனே அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எத பத்தியுமே யோசிக்காம எப்படி சிவானி கிட்ட அந்த மொபைல குடுத்தோனே தெரியல. நான் தெரியாத்தனமா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, இப்ப என்ன சொன்னா இவங்க நம்புவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்க. அப்போ அங்க வந்த பொண்ணையும், நல்ல வேளை நான் சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க கிட்ட நீங்க கையும் களுவுமா மாட்டிக்கிட்டீங்களா? என்ன எந்த பார்லர்ல வச்சு இவங்க எல்லாரும் உங்கள வேற பொண்ணுங்க கூட பார்த்தாங்க. ஐஸ்கிரீமா இல்ல குல்ஃபியான்னு சொல்லிட்டு நக்கலா கேட்க, அப்போ இத கேட்டுட்டு பவானி செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, அப்பனா நீங்க பொண்ணுங்க கூட நிஜமாவே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட போயிருந்திருக்கீங்களா? அதனால தான் இந்த பொண்ணையும் அதே விஷயத்த பத்தி கேட்கறாளான்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்க, உடனே இதை கேட்ட சுந்தரமே மனசுக்குள்ள என்னதான் பதறி போய் இருந்தாலும் வெளிய அத காட்டிக்காம, இந்த பொண்ணு எப்படா சான்ஸ் கிடைக்கும், என்னை எப்படா இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பலான்னு பார்த்துட்டு இருக்கா. அதனால தான் இப்போ என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றது எல்லாமே போய், தயவு செஞ்சு அவள யாருமே நம்பாதீங்கன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட சந்திரசேகரும், பொண்ணு எதுக்காக தேவையில்லாம உங்களை இந்த வீட்ட விட்டு அனுப்பணும்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சுந்தரும் மனசுக்குள்ள ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பொண்ணு இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணா, அதுவும் குடும்பத்துக்கு முன்னாடி நம்மள போட்டு கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்த சொன்னா நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி நான் சக்திக்கும் பொன்னிக்கும் நடுவுல டிவோர்ஸ் குடுக்கணுன்றதுக்காக அவகிட்ட சைன் வாங்குனதுனால தான் அவ இந்த மாதிரி என்ன வீட்ட விட்டு அனுப்புனா, எங்க என்னோட தொல்லை ஒரேடியா முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து தான் இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு இருந்த பக்கத்துல இருந்த சண்முகமும், ஒருவேளை பொன்னி சக்திக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்ற முடிவுல இருந்தா அவ அப்பவே சைன் போடாம இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இங்க நீங்க நெறைய பொண்ணுங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, இப்போ லேட்டா வந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா அவ எப்படி கரெக்ட்டா ஐஸ்கிரீம் விஷயத்த சொன்னா, அப்பனா நீங்க உண்மையாவே ஏதோ ஒரு பொண்ணு கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க. அத பொண்ணி பார்த்துருக்கா. கரெக்ட்டு தானேன்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு பதறி போய் என்ன சொல்றதுன்னே தெரியாம சுந்தர் நின்னுட்டு இருக்கும்போது பொண்ணையும் சிரிச்சுக்கிட்டே, "ஆமா நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நான் என்ன பார்த்தனோ, அத நான் சொல்றதுக்கு முன்னாடியே உண்மை தானா வெளிய வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு சுந்தர் கிட்ட ரொம்பவே நக்கலா, "நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? செஞ்ச தப்புக்கு அவங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே ஆகும்" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பவானியும் சரி, ஜெயாவும் சரி செம்ம ஷாக் ஆகி சுந்தர பார்க்க, சுந்தரம் என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த மாதிரி சுந்தரோட உண்மையான முகம் பவானிக்கும் ஜெயாவுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமாவும் அந்த மாதிரி ஒரு துரோகிய வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களா? இப்படி இல்லன்னா அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்களா? அது மட்டும் இல்லாம சுந்தர் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்த சந்திரசேகருக்கு இது மிகப்பெரிய ஷாக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம, தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படலாம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? சுந்தர் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படிதான் வெளிய வரப்போறாங்க? அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவால ஒரு வழியா சுந்தரோட கதை முடிய போகுது. அதுக்கும் மேல இதுக்கப்புறமாவது வீட்ல இருக்கவங்க பொன்னியோட வார்த்தைகள்ல கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சு அவங்க சொல்ல வரத காது கொடுத்து கேட்பாங்களா? அப்படி இல்லைன்னா மறுபடியுமே முட்டாள்தனமா பொன்னி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே மறுபடியும் ஏதாவது ஒரு பழிய தூக்கி போட போறாங்களா என்ன? அடுத்து என்னதான் நடக்க போகுது? பொன்னியோட நிலைமை என்னதான் ஆக போகுது? பொன்னி எப்பதான் அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றத ஆதாரத்தோட நிரூபிக்க போறாங்க? அவங்க அடுத்து என்ன நடவடிக்கை தான் எடுக்க போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.